Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, சனிக்கிழமை அன்னையினுடைய தெய்வீக திருப்பாதம் அமர்ந்து இடைவிடாத சகாய அன்னையினுடைய, ஆரோக்கிய அன்னையினுடைய, அமலோற்ப அன்னையினுடைய பரிந்துரையையும் பாதுகாப்பையும் நாம் இறைஞ்சுகிற தினம். அன்னையினுடைய அந்த தெய்வீக திருப்பாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 14 16 வரை மற்றும் அதிகாரம் 19, இறைவார்த்தை 6 9 வரை.
எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்தபோது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்திலுள்ள அரியணையை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உமது தெளிவான கட்டளையாகிய கூரிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தம் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினுடனே தங்குத்தடை இல்லாத வழியும் சீறி பாயும் அலைகளுடனே புல்திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளி கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தே துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றி படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார். அவர்களது ஆண்மையின் முதன் பேறுகள் அனைத்தையும் வீழ்த்தினார். அவர் இஸ்ரவேலை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். அவர் குளங்களின் எவரும் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. என்னது அது? இடைவிடாது கடவுளிடத்தில் முறையிட வேண்டும் என்று. நாம் கடவுளிடத்தில் முறையிடுகிற பொழுது நமக்கு சுணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, நாம் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதை மீண்டுமாக இந்த உவமை மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறார். இடைவிடாது ஜெபிக்க வேண்டும், கடவுளிடத்தில் முறையிடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏழை விதவினையுடைய அந்த முயற்சியை பார்த்து, அவருடைய செயல்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார். நாம் இந்த உலகமானது அவசர உலகமாக இருக்கிறது. எதையும் நாம் சுலபமாக, கடினப்படாமல், வியர்வையே சிந்தாமல் துரிதமாக கிடைத்துவிட வேண்டும். எனக்கு நான் எந்த நேரத்திலும் எங்கே போனாலும் வரிசையில் நிற்கக்கூடாது, முதல் ஆளாக எனக்கு வந்துவிட வேண்டும், கிடைத்து விட வேண்டும். எதை கேட்டாலும் யாரிடத்திலும் நான் நிற்கக்கூடாது, கைகட்டி நிற்கக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு துரிதமாக எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுவது பொறுமையோடு காத்திருத்தல். அந்த ஏழை கைம்பெண் அந்த நேர்மையற்ற நீதிபதிகளிடத்தில் தினந்தோறும் முறையிடுகிறார். தினந்தோறும் அந்த நீதிபதியினுடைய கண் பார்வை படும்படியாக அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அங்கே சென்று அவரிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கிறார். நேர்மையற்ற நீதிபதியோ, என்ன இது, இவர் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறாரே, இவருக்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலேயே ஒரு உறுத்தல் ஏற்பட்டு அவருக்கு நீதியை வழங்குவார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, திருப்பாடல் 40 இறை வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது: நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார் என்று. நாம் பொறுமையோடு ஆண்டவருடைய பக்கமாக நாமும் சாய்ந்து பொறுமையாக காத்திருக்கிற பொழுது, எதிர்நோக்கி இருக்கிற பொழுது நமக்கு கிடைக்க பெறுகிறோம் என்று திருப்பாலுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். அந்த ஏழை கைம்பெண்ணும் எனக்கு கிடைக்கும், அந்த நேர்மையற்ற நீதிபதி கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் அல்ல, அவரிடத்தில் இருந்த நம்பிக்கை அல்ல, கைம்பெண் இடத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் எப்படியாவது அந்த நீதிபதி இடத்திலிருந்து நீதியை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த கைம்பெண்ணுடைய நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருத்தல் நமக்கு மகிழ்ச்சியை, ஆறுதலை, தேற்றுதலை ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர்
நமக்கு சொல்லித் தருகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிற பொழுது ஒரு பின்புலம் இருக்கிறது. என்ன அது? லூக்கா நற்செய்தியாளர் இருந்த நேரத்தை எழுதுகிற இந்த நேரத்தில் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவினுடைய திருவருகைக்காக, இரண்டாவது வருகைக்காக காத்திருந்தனர். காத்திருக்கிற பொழுது தாமதம் ஏற்படுகிறது. எப்போ வருவார், இப்போ வருவாரா, நாளைக்கு வருவாரா, நாளன்னைக்கு வருவாரா என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு தாமதத்தினுடைய அவர்கள் ஒரு பதட்டத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த நற்செய்தி பகுதியை எழுதுகிறார். அடுத்தபடியாக வேத கலாபனை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் லூக்கா நற்செய்தியாளர் நற்செய்தியினுடைய இந்த ஊமை பகுதியை எழுதுகிற பொழுது அவருக்கு சிந்தனையாக அவருடைய மனதில் எழும்புவது, ஆண்டவர் இயேசுவனுடைய இரண்டாவது வருகைக்காக காத்திருத்தலில் தாமதம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு மனம் தளராமல் இருக்க, அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் மீது நம்பிக்கையில் ஊன்றி இருக்க இந்த நம்பிக்கையை, இந்த ஊமையை எழுதுகிறார். இரண்டாவதாக வேத கலாப்பனை. கிறிஸ்தவர்கள் ஆதி காலத்தில் முதன்மை கிறிஸ்தவர்கள் எல்லோருமே தங்களுடைய கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளை, கிறிஸ்தவத்தின் மறையுண்மைகளில் நிமிர்ந்து நிற்க வேண்டும், உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இறைவேண்டலில் அவர்கள் எப்பொழுதுமே நிலைத்து இருக்க வேண்டும் என்று இந்த ஓமையை லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார். ஆகவே நாமும் அந்த ஏழை கைம்பெண்ணை போல எப்பொழுதும் மனம் தளராமல் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கடவுள் மீது நம் நம்பிக்கையோடு, கடவுள் எனக்கு கொடுப்பார், அவர் எனக்கு வாக்களித்ததை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் நாம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் உணர்த்துகிறார். உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 12வது அதிகாரத்தில் 12வது இறைவார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது: எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளராத மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். எதிர்நோக்கி இருப்பதில் நமக்கு எப்பொழுதுமே சுணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, எப்பொழுதுமே தளர்ச்சி ஏற்பட்டு விடக்கூடாது. அதிலிருந்து ஐயோ கிடைக்கவில்லையே என்கிற பதட்டம் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதை உணர்த்துகிறார். துன்பத்தில் மன உறுதியோடு கடவுள் எனக்கு கொடுப்பார், காலம் தாழ்த்தினாலும் பரவாயில்லை, அவர் எனக்கு சரியானதை உரிய நேரத்தில் கொடுப்பார் என்கிற மன உறுதி நமக்கு வேண்டும். இறை வேண்டலில் நமக்கு நாம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை உறுதியாக உரோமையருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் நமக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஜெபம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. இதற்கு உதாரணமாக விடுதலை பயண நூல்களில் 17வது அதிகாரத்தில் நாம் இப்படியானதொரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்போம். என்ன நிகழ்வு அது? இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்து அவர்கள் மகிழ்ச்சியினுடைய ஆரவாரத்தில் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். கடந்து செல்லுகிற பொழுது அமலேக்கியருடைய பகுதியை கடந்து தான் இந்த வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள் என்று அமலேக்கியர்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பயம், அவர்களுக்குள்ளே ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது. என்ன, ஐயோ இவங்களும் நம்ம வாழ்கிற இடத்தையும் அபகரித்து கொள்வார்களோ என்கிற பயம், தயக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிற பொழுது இஸ்ராயேல் மக்களை அவர்களை கடந்து செல்லாமல் அங்கேயே தடுத்து நிறுத்துகிறார்கள். தடுத்து நிறுத்துகிற பொழுது இவர்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு, ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நம்ம பார்க்க மாட்டோமோ, பார்க்க சென்று விட மாட்டோமா என்கிற ஆதங்கத்தில் நின்று கொண்டு இருக்கிற பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்துகிறார், அவர்களுடைய இதயத்தை உயர்த்துகிறார், உயர்த்தி பிடித்து ஆண்டவருடைய உதவியை நாடுகிறார். இந்த நேரத்தில் அமலேக்கியரோடு இஸ்ரேலர்கள் ஒரு போரை தொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அமலேக்கியர்கள் எல்லோருமே நல்ல போர் முறையை கற்று தெரிந்தவர்கள், போர் வீரர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரேலர்கள் 400 ஆண்டுகளாக செங்கற்களை செய்து அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். போர் முறை பயிற்சி அவர்களுக்கு தெரியாது. இருந்த பொழுதும் யோசுவா நல்ல திடகாத்திரமாக நல்ல பலமாக இருக்கிறவர்களையெல்லாம் கூட்டி சேர்த்து
அந்த போர்க்களத்திற்கு செல்லுகிறார். போர்க்களத்திற்கு சென்று மோசே கண்களை உயர்த்தி கைகளையெல்லாம் மேல் நோக்கி உயர்த்தி அவர் ஜெபித்த பொழுதெல்லாம் யோசுவா அமலேக்கியர்களுடைய அந்த போர்க்களத்தில் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். மோசேவுக்கு எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் சோர்வடைந்து கைகளை கீழே தாழ்த்துகிறாரோ, கீழே வருகிறதோ, அப்பொழுது யோசேவும் அவருடைய போர் வீரர்களும் போர்க்களத்தில் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதை பார்த்த ஆரோனும் கூரு என்கிற 2 சகோதரர்களும் இவருக்கு சோர்வடைந்து கொண்டிருக்கிறார். இவர் மோசே சோர்வடைகிற பொழுதெல்லாம் நாம் போரை தோற்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து உடனே இவர்கள் இருவரும் வலது கைக்கு ஒருவரும் இடது கைக்கு ஒருவரும் நின்று அந்த கைகளை வான் நோக்கி கடவுளை பார்த்தவாறு உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் போரை வெல்ல முடியும் மட்டும் அந்த நேரத்தில் ஆரோனும் கூரும் மோசேவினுடைய கைகளை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். மாலையில் இறுதியாக அமலேக்கியர்களோடு போரை வென்று அவர்கள் அந்த பகுதியை கடந்து செல்லுகிறார்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாமும் அப்படித்தான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய எல்லா யதார்த்த வாழ்க்கையிலும் சரி, ஏதாவது தளர்ந்து போய் இருக்கிற பொழுது, ஐயோ இது எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது நம்முடைய கைகளை, நம்முடைய கண்களை, நம்முடைய இதயங்களை எல்லாம் வான் நோக்கி கடவுளை நோக்கி உயர்த்தி பிடிப்போம். நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக இருந்து நம்மை ஆதரிக்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருப்பதால் நமக்கு எல்லாவற்றையும் காலம் தாழ்த்தாமல் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை இன்றைய நாளில் இந்த வாசகங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று சொல்லி நாம் வேண்டி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடி உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆண்மை இளைப்பாறுதலுக்கான பலியாக ஒப்பு கொடுக்கிற
உம்முடைய பிள்ளைகளை நீர் கனிவோடு இரக்கத்தோடு பாசத்தோடு அவர்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொன்றையும் நீர் செய்து கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உமது சீடர்களுக்கு சொன்னீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் இவைகளை பாராமல் உமது பிள்ளைகள் உமீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தை மட்டுமே பார்த்து, அன்பான ஆண்டவரே, உமது திருவுளத்திற்கேற்ப நீர் என்னவெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசித்திருக்கிறீரோ, உமது எண்ணத்தில் வைத்திருக்கிறீரோ அவைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பொறுமை, அமைதி, மனநிறைவு, தன்னடக்கம், ஒற்றுமை இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த மெய்யான செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பணிவாள் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.